திரு கந்தையா கலிவன் அவர்களை இந்த வரையிலே மங்கள விளக்கேற்று அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் பணியாற்றுத்துறை செயலாளர் திரு நடராஜ் சிவராஜ் அவர்களை இந்த வரையிலே அழைத்திருக்கின்றோம். எங்களுடைய வித்தியாலயத்தின் ஆர்வ நாவலர் சிறியை தாங்கி சென்ற மங்கள விளக்கினை ஏற்றி வைத்து சிவஞானம் பரமகனை அறமாற்றும் பாங்கினில் ஓகிய ஞானம் உவமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர்
கொடியேற்றம் இன்றைய நாளுடைய தேசிய கொடியினை இன்றைய நாளின் பிரதம விருந்தினரும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துறைவேந்தருமாகிய பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை சேர்ந்தவர்களை இன்றைய நாளுக்கான தேசிய கொடியினை ஏற்றி உயிரினமமையருள் தாயகமினிதே உணர்வோடு போற்றுவோம் வாரீர் 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 ஓங்குக கல்வி செல்வமொழிகை ஒளிர்விக தெய்வீக வாழ்க்கை ஓங்குக தேச சுதந்திரமெங்கும் ஓங்குக சமரசவர் வணங்கிடுவோம். தொடர்ந்து இன்றைய நாளுக்கான இல்ல கொடிகளை இல்ல பொறுப்பாசிரியர்கள் சமகாலத்தில் ஏற்றி வைப்பார்கள். இன்றைய நாளிலே வன்னை நாவலர் மகா வித்தியாலயத்தின் சைவ பாடசாலையால் அந்த வகையிலே இன்றைய நாளிலே தன்னுடைய இல்ல விளையாட்டுப் போட்டியினை 2026ஆம் ஆண்டுக்கான இல்ல விளையாட்டுப் போட்டியில் இல்லங்களுக்கான கொடிகளை ஏற்றும் வைபவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளிலே ஆரம்ப நாவலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆங்கில பாடசாலையான யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தனது இல்ல விளையாட்டுப் போட்டியை இன்றைய நாளிலே நடத்துகின்ற சமகாலத்திலே ஆரம்ப நாவலாக ஆரம்பிக்கப்பட்ட சைவ பாடசாலையில் இன்றைய நாளிலே தன்னுடைய இல்ல விளையாட்டுப் போட்டியை ஆரம்பிப்பது என்பது இன்றைய நாளின் அணியடை மரியாதையை ஏற்றுக்கொள்வதற்காக இன்றைய நாளின் விருந்தினர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். திரு எஸ்.பி. ரஜீவன் அவர்களையும் கௌரவ விருந்தினர் திருமதி சௌந்தரம் மாலினி அம்மையார் அவர்களையும் இன்றைய நாளுக்கான அணிநடை வகுப்பின் மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு இந்த வகையை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டுக்கான எல்லா நிபந்தனை போட்டிகளில் முதல் நிகழ்வான அணிநடை நிகழ்வுகள் இப்போது ஆரம்பமாகின்றன. மேற்கத்திய பாத்திய இசை முழக்கம் உள்ளே செல்ல மாணவர்கள் அனைத்து வருகின்ற நிகழ்வுகளை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்திய நாளில் இளங்கோவிலும் கோயிலும் சமூகம் ஆகிய இடங்கள் இந்த அணிநடை நிகழ்வுகளை காத்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய நாளுக்கான அணிநடை மரியாதைகளை இந்திய நாடு
அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட இந்திய நாளினுடைய பிரதம விருந்தினர் பேராசிரியர் பொன் பாலம் சுந்தரம்பிள்ளேஸ்வர் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் கே.சி. ரஜீவன் சார் அவர்கள், கௌரவ விருந்தினர் திருமதி சோதரம் மாலினி அம்மையார் இவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இன்றைய விளையாட்டு குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது விளையாட்டுத்துறை செயலாளர் திரு நடராஜ் சிவராஜ் அவர்களால் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வைக்கப்பட்டு இன்றைய நாளுக்கான ஒலிம்பிக் தீபம் இப்பொழுது மைதானத்தை சுற்றி எடுத்து செல்லப்படுகிறது. எடுத்து செல்லப்பட்டு அங்கே ஒலிம்பிக் கேடயத்தில் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வைக்கப்பட்டு சத்திய பிரமாணம் எடுக்கும் நிகழ்வு இடம்பெறும். புராதன காலத்திலே கிரேக்கத்திலே இந்த ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் வழக்கம் ஆரம்பமானது. கிரேக்க நாகரிகத்திலே வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் நாம் விளையாட்டின் உன்னதத்தனமான தன்மையை மதித்து வெற்றியை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாது பங்கு பெற்ற வேண்டும் என்ற பரம சிந்தனையோடு நியாயமாகவும் நேர்மையுடனும் பாடசாலை நற்கீர்த்திக்கு பங்கம் ஏற்படாதவாறு போட்டியில் கலந்து கொள்வோம் என சத்திய பிரமாணம் செய்கிறோம்.